இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாய் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவருக்கும் வாழ்த்தலை நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய அவரை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக. பிரியமானவர்களே, இப்பொழுது 2 நாட்களாக இருக்கிறபடினாலே வேதத்திலிருந்து அந்த வெளிப்படுத்த விசேஷத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு, பிரியமானவர்களே, இந்த 2 நாட்களுக்கு சில காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக இருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. பிரியமானவர்களே, கழிந்த புதன்கிழமையிலே சாம்பல் புதன் நான் சொல்ற ஒரு காரியம் அதுவே, கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட நாளை அவருக்காக நாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் நம்முடைய எதிர்காலம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அது சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அது வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அது எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்குமானால், நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை கர்த்தருக்காக நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் என்று சொன்னால் நம்முடைய எதிர்காலம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்பதை குறித்து நாம் தியானிக்கிற ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் தந்தார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு ஒரு காரியத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவார். கோர்கட்டாலியாக இருக்கிறபடினாலே பிள்ளைகளுக்கும் அந்த வசனம் சரியாக பொருந்தும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் கோர்கட் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல, இதுவே ஊழியத்தினுடைய அஸ்திவாரம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 13, 14, 15 ஆகிய வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் இந்த கோர்கட் என்கிற நிலைமையிலே அவர்கள் வருகிறார்கள். இவர்கள் தான் பிரியமானவர்கள். அவர்கள் கிடைக்கிறதாக, லெப்டினண்டாக, கேப்டனாக, மேஜராக, ஒரு கமிஷனராக, ஒரு கேப்டனாக பதவி உயரும்படியான கிருபைகளை கத்த வைத்திருக்கிறார். ஊழியத்திலே கத்தவர்கள் வல்லமை எடுத்து பயன்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே நாம் எல்லாரும் ஆண்டவரை பின்பற்றுகிற ஜனம், நாம் எல்லாரும் கர்த்தரை முன்மாதிரியாக வைத்து அவரை பின்பற்றுகிற ஜனமாக இருக்கிறபடினாலே நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்பதை குறித்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் 16வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய பாடு மரணங்களுக்கு முன்பதாக அவர் தன்னுடைய பாடு மரணங்கள், எருசலேமிலே அவர் படப்போகிற பாடுகள், எருசலேமிலே அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய காரியங்களை தம்முடைய சீஷர்களுக்கு அவர் அறிவிக்கிற ஒரு காரியம். அவர் பிரயாணப்படுகிற வேளையிலே அந்த பிரயாணத்தின் நடுவிலே சீஷர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய பாடுகளை குறித்து அவர் கற்றுக் கொடுத்துக் கொண்டே வருகிறார். நீங்கள் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். 21வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்ல தொடங்கினார். இப்பதான் அவர் தொடங்க ஆரம்பிக்கிறார். வரும் நாட்களே அவர்களுடைய பாடுகள், அவர்களுடைய கஷ்டங்கள், அவர் நமக்காக என்ன காரியங்கள் அனுபவிக்க போகிறார், எருசலேமில் அவருக்கு நடக்க போகிற சகல சம்பவங்களையும் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். தம்முடைய சீஷர்களுக்கு சகல காரியத்தை கற்றுக் கொடுக்க அவர் ஆரம்பிக்கும் போது பேதுரு என்ன செய்கிறான்னு சொன்னால் ஆண்டவரை கடிந்து கொள்ளுகிறான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை அவன் கடிந்து, அந்த வசனம் என்ன சொல்ல, அவன் கடிந்து கொள்ளுகிறான். ஆண்டவர் இப்படிப்பட்ட சம்பவமுக்கு நடைபெறக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு காரியமுக்கு நடைபெறக்கூடாது என்று சொல்லும் போது அடுத்த வசனத்தில் ஆண்டவர் பேதுருவை கடிந்து கொள்ளுகிறார். நீ மனுஷனுக்கு ஏற்றவரை சிந்திக்கிறாயே தவிர நீ தேவனுக்கு ஏற்ற காரியத்தை நீ சிந்திக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவை அவர் கடிந்து கொள்ள அவர் ஆரம்பிக்கிறார். அன்னைக்குடைய வாழ்க்கை அதுதான் பிரியமானவர்களே. ஆண்டவருக்குரிய காரியத்தை ஒரு நாள் நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை பொறுத்து ஒரு நாள் நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. பேதுருவின் எண்ணம் என்ன? ஆண்டவர் கூட இருந்தால் வேலைக்கு என்ன செய்யலாம், வேலைக்கு மாட்டான். அவன் 3 வேளை ஆகாரம் என்ன செய்வான், அவனுக்கு கிடைச்சிடும். அற்புதங்களை அடையாளத்தை கண்டவர்
ஆண்டவர் கூட இருந்தா நம்ம இந்த அற்புதம் கிராமம் போகல இந்த அற்புதத்தை என்ன செய்யலாம். அவருடைய எண்ணம் எல்லாம் அதுதான். அதுதான் சொல்ல ஆண்டவர் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறக்கூடாது, நீ பாடுபடக்கூடாது, நீ மக்களை சந்திக்க கூடாது, எருசலேமில் நீ அப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்க நீ எங்க கூட தான் இருக்கணும்னு சொல்ல பேதுரு அந்த எண்ணத்தினாலே அவன் தன்னுடைய காரியத்தை அவன் வெளிப்படுத்தவனாக இருந்தாலும் ஆண்டவர் அவனை கற்றுக் கொடுக்கிறார். நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்ற காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பேதுருக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம் தான். வாசிக்கலாம் 22வது வசனம், 23வது வசனம் சொல்கிறது. அவரும் திரும்பி பேதுரை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடமா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு நீ இடமா இருக்கிற அந்த பாடு எனக்கு பரலோகத்தில் தேவனால அனுபவிக்கப்பட்ட ஒரு காரியம். எருசலேமில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் வாழ்க்கை நடைபெற வேண்டும் என்பது பிதாவினால நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். பிதாவானவர் என் வாழ்க்கையில எல்லாவற்றை அனுமதித்து இருக்கிறார். இது எனக்கு சம்பவிக்கப்பட்ட ஒரு காரியம். அதற்காகவே நான் வந்தேன் என்பதை அவர் வெளிப்படுத்திக் கொண்டு அநேக இடங்களில் வெளிப்படுத்துகிறார். அவர் வந்த நோக்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நான் வந்த நோக்கம் நிறைவேற போகிறது என்பதை கற்றுக் கொடுத்த உடனே பேதுரு அவரை கடிந்து கொண்ட போது ஆண்டவர் சொன்ன காரியம், எனக்கு நீ இடமா இருக்கிறாய். என்ன இடர்? நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவளை நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அதுதான் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு அப்படித்தான் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நாம் தேவனுக்கு ஏற்ற காரியங்களை ஒரு நாள் சிந்திப்பதில்லை, ஆவிக்குரிய காரியங்களை சிந்திப்பதில்லை. ஒவ்வொரு மனுஷிக காரியங்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், மனுஷிக காரியங்களை குறித்து நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம். பேதுரு கதை சொன்னா, நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, தன்னை பின்பற்றின சீஷர்களும் இனிமேல் அவரை பின்பற்ற போகிற ஒவ்வொரு மக்களும் கடைபிடிக்க வேண்டிய காரியம் என்ன என்பதை கற்றுக் கொடுக்கும் போதுதான் அவர் சொந்த வார்த்தை, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான். அவர் என்ன சில கட்டாயப்படுத்த, அவர் கட்டாயமா நீ கண்டிப்பா இதை பின்பற்றணும் சொல்லல. அவர் யாருமே கட்டாயப்படுத்தல. அவர் சொன்ன ஒரு காரியம், என்ன பின்பற்றவரை விரும்பினார், என்னை ஏற்றுக்கொண்டு என்னுடைய அடிச்சனை வார்த்தைகளை பின்பற்ற விரும்பினார், என்னுடைய அடிச்சுவடில் அவன் பின்பற்ற விரும்பினார். முதலாவது அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறார். கர்த்தர் 3 காரியங்களை கற்றுக் கொடுத்தார். கர்த்தர் 3 காரியங்களை கற்றுக் கொடுத்தார். சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம், அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். ஊழியக்காரன் என்பதற்காக இல்ல, ஒரு சாதாரண விசுவாசியாக இருந்தாலும் சரி, சாதாரண சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சபையார் எல்லாருக்கும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், முதலாவது அவன் தன்னை தான் வெறுத்து விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது கற்றுக் கொடுத்த காரியம் தான், தன்னை அவன் வெறுக்கிறவனாக இருக்க வேண்டும், தன்னை முற்றிலுமாக அவன் வெறுத்து விட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அப்படி இருந்து சொன்னால் குடும்பத்தை வெறுக்கன்னு சொன்னாரா? இல்ல. பிள்ளைகளை வெறுக்கன்னு சொன்னாரா? இல்ல. நல்ல புரிஞ்சுக்கிறோம். தன்னைத்தான் வெறுக்கணும்னு சொன்னான், தன்னுடைய சுயத்தை முதலாவது அவன் சாகடிக்க வேண்டும். சுயத்தை அவன் சாகடிக்கணும். சுய சாகாம என் ஆண்டவருக்காக எந்த ஒரு காரியத்தை ஒரு மனிதனை சாதிக்க முடியாது. எனக்கு புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்னுடைய என்னாலே அல்லாமல் இந்த வார்த்தைகள் என்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சாகடிக்கப்படுகிறதோ அன்றைக்கு பிரியமானவர்கள ஒரு மனிதனுடைய ஆவிக்கிற வளர்ச்சி முன்னேற ஆரம்பிக்கும். அதுதான் வேதம். முதலாவது சுயத்தை சாகடிக்கணும். கர்த்தர் தான் சொன்னார், என்ன பின்பற்றி வரும்பினால் அவர் முதலாவது தன்னை வெறுக்கிறவனாக மாற வேண்டும், தன்னை முற்றிலுமாக வெறுத்து ஆண்டவருக்காக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காலத்தை வாழ்ந்தோம்,
பிரியமானவர்களே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய மன விருப்பத்தின்படி நாம் வாழ்ந்தோம். நம்முடைய விருப்பம் போல வாழ்ந்தோம். நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்ந்தோம். எதுவுமே நம்ம விட்டு வைக்கவில்லை. நமக்கு எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்ததோ, எதெல்லாம் நம்முடைய பிரியமான வாழ்க்கையில சந்தோஷமாக இருந்ததோ, அவை எல்லாவற்றையும் பின்பற்ற ஆரம்பித்தோம். பவுல் அழகாக எழுதுகிறான். எபேசியருக்கு எழுதும்போது அவன் தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம் தான். எபேசியர் 2வது அதிகாரம் நீங்க திருப்பிக் கொள்ளும்போது அவன் சொல்லுகிற ஒரு காரியம் தான். எபேசியர் 2வது அதிகாரம் வாசிக்கலாம். 2-3 வசனம் வாசிக்கலாம். அவைகளை நீங்கள் முற்காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பதாக இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆதாயத்தை அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சைப்படி நடந்து நம்முடைய மாம்சமும் மனது விரும்பினங்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கியரின் பிள்ளைகளாக இருந்தோம். அவர் தெளிவா சபைக்கு சொல்லுகிறார். முன்பு காலத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு என்பதாக, ஆண்டவரை பின்பற்றுவதற்கு என்பதாக, பிரியமானவர்களே, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு என்பதாக வேதம் சொன்ன மாம்சமும் மனது வேத சொல்லுதோ அதன்படியே நடந்தோம். நல்ல போச்சு. கிறிஸ்தவன் தான், வேதத்தை சுமக்கிறவங்க தான், பிரியமானவர்கள் ஆலயத்தை ஒழுங்கா வரக்கூடியவங்க தான், மனதால் படி ஜபிக்கக்கூடியவங்க தான். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. ஒரு மாயமனமான ஒரு வாழ்க்கை. அந்த மாயமனமான வாழ்க்கை வாழுகிற வேளையில எல்லாம் செய்தோம். அதோடு கூட என் மாமிசமும் என் மனம் என்ன சொல்லுச்சோ அதன்படிதான் நடந்து கொண்டேன். வித்தியாசமே இல்லை, ஒரு மாற்றம் இல்லை. ஆனா எப்பொழுது சுயம் சாகடிக்கப்படுதோ, எப்பொழுது என்னுடைய சுயம் எல்லாம் கல்வாரி சிலுவையில் நிர்மூலமாக்கப்படுகிறதோ அன்று முதல் என் ஆண்டவருக்காய் நான் வாழ கற்றுக்கொள்கிறேன். என் மாம்சம் மனதும் என்ன சொல்கிறதோ அவை எல்லாமே சிலுவைக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அதான் ஆண்டவர் சொன்னான், தன்னைத்தானே முதலாவது வெறுக்க வேண்டும். தன்னை முற்றிலுமாக வெறுக்காத ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையும் அவன் கர்த்தரை பின்பற்ற முடியாது. அவரை பின்பற்றும்படியாக முயற்சிப்பது கூடாத ஒரு காரியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதுதான் வேதம் நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம். பவுல் பிலிப்பு சபைக்கு ஒரு காரியத்தை எழுதுறோம் பாருங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறது. 7வது வசனம் என்ன சொல்கிறது? ஆகியோர் எனக்கு லாபமாக இருந்தவர்கள் இவைகளும் அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளும், எனக்கு பவுல் சொல்லுகிற எனக்கு எவையெல்லாம் லாபமாக இருந்ததோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக நஷ்டமாக இருந்தன. அவன் லாபமாக இருந்ததுன்னு சொன்னது என்ன காரியம்? வாசிக்கலாம். 4வது வசனத்தை வாசிக்கலாம். மாம்சத்திலே நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்திலே நம்பிக்கை இருக்க நினைத்தால் நான் அதிகமாக எப்படி செய்யலாம்? ஏன் நான் 8ஆம் நாளில் விருத்தசேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அவன் எழுதலாம், நியாயப்பிரமாணத்தை நீதிபடி குற்றம் சாட்டப்படாதவன். ஆனால் கொலைகாரன், ஒரு கொலைகாரன் எழுதுகிறான், நியாயப்பிரமாணத்தில் நான் குற்றம் சாட்டப்படல, ஸ்தேவானுடைய மரணத்தை காரணமாக இருந்தவன். அப்போ 8வது அதிகாரம் 1வது வசனம் காண்பித்துக் கொடுக்கும். பரிசுத்த ஸ்தேவானுடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தவன் சொல்றான், நான் குற்றம் சாட்டப்படாதவன். ஏன்னா தேவனுக்காக வைராக்கியம் போராட்டமாக இருந்தால் இயேசுவை அப்பொழுது அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நியாயப்பிரமாணத்திற்கு வைராக்கியம் பாராட்டினான். கர்த்தருடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவதிலே அவன் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். எனவே தான் சொன்னான், நான் குற்றம் சாட்டப்படாதவன். ஆனால் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் எப்பொழுது ஆண்டவர் தன்னை அர்ப்பணித்தான், எப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற ஆரம்பித்தானோ அவன் சொன்னான், எனக்கு எவையெல்லாம் லாபமாக இருந்ததோ, எவையெல்லாம் எனக்கு பிரயோஜனமாக இருந்ததோ, எப்பொழுது ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, என் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எவையெல்லாம் எனக்கு லாபமாக இருந்ததோ அவை எல்லாவற்றையும்
என்றால் அவன் ரோமனாக இருந்தபடினாலே சபையை அவன் துன்பப்படுத்தினவனாக மாறினான். ரோமனுடைய சட்டத்தை அவன் கீழ்ப்படிந்தவனாக மாறினான். ரோமன் என்கிற குடியுரிமை கொண்டபடினாலே அவனை யாருமே எதிர்த்து நிற்க முடியவில்லை. நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிற வெறித்தனம் அவனுக்குள்ளாக இருந்தது. பிரமாணங்களை நன்றாக அறிந்து வைத்திருக்கிற ஒரு பெருமை, ஒரு வெறித்தனம். ஆனா இப்போ சிலுவைக்கு நேராக தன்னை அர்ப்பணித்த போது அப்போஸ்தலர் 9 தேவ சமூகம் ஒப்பு கொடுத்த போது நான் சொல்றான், ஒண்ணுமே இல்லை. எதெல்லாம் எனக்கு லாபமா இருந்ததோ, எதெல்லாம் என்னை பெருமை பாராட்ட வைத்ததோ, எதெல்லாம் என்னை மேன்மை பாராட்ட வைத்ததோ, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. என் ஆண்டவரை அறிகிற அறிவுக்காக எல்லாம் குப்பை என்று சொல்லுகிறான். 8வது வசனம் சொல்லுவாங்க. அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 3:8 சொல்றான் பாருங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக, எல்லாம் ஒண்ணுமே இல்லை, எனக்கு அவர் மட்டும் போதும். அல்லேலூயா. எனக்கு அவர் மட்டும் போதும், வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. அவரை அறிகிற அறிவு மாத்திரம் எனக்கு போதும். நியாயப்பிரமாணத்தை அறிந்தவன், பழைய ஏற்பாடு பிரமாணங்களை நன்றாக அறிந்து வைத்திருந்தவன், அன்றைய நியாயப்பிரமாண கமாலியுடைய பாதக்குள்ள இருந்து வேதத்தை நன்றாக கற்று அறிந்தவன் சொல்லுகிறான், அவை எல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை, என் ஆண்டவர் அறிகிற அறிவு மாத்திரம் எனக்கு போதும். அல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசுவை அறிகிற அறிவு மாத்திரம் போதும். அதற்காக எதை நான் இலக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். மகிமையான ஒரு மகத்துவம் உள்ள காரியம் பார்த்தீங்களா? 11வது வசனம் சொல்றான், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன், குப்பையாக விட்டு வேண்டுகிறேன். அவருக்கு எல்லாத்தையும் நஷ்டப்பட்டு விட்டுட்டேன். அது குப்பை, என் பட்டம் குப்பை, என்னுடைய பதவி குப்பை, எனக்கு இந்த மேன்மை குப்பை, எதுவுமே குப்பை, அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டான். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா பவுல் எதெல்லாம் குப்பை என்று நின்னாலும் அதை வைத்து இன்னைக்கு நம்மளை நாம் என்ன செய்யலாம், மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறது. வேற எதுவுமே இல்லை. ஆண்டர் அறிவு அறிவு நமக்கு தேவையில்லை. கர்த்தர் அறிவு நமக்கு தேவையில்லை. தேவ சமூகத்தை ஜெபிக்கணும் என்கிற எண்ணம் தேவையில்லை. கர்த்தர் வேதத்தை வாசிக்க என்கிற காரியம் இல்லை. ஆண்டவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. அவை எல்லாம் எதெல்லாம் குப்பையாக எண்ணினாலும் அதெல்லாம் நமக்குள்ள வைத்து நம்மளை நம்ம மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினார், என் ஆண்டவரை இயேசுவை ஒருவன் முழுமையாக பின்பற்றி வர விரும்பினார், முதலாவது அவன் தன்னுடைய சுயத்தை அவன் சாகடிக்கிறவனாக இருப்பான். அல்லேலூயா. நான் ஒண்ணுமே இல்லைங்கிற நிலைமைக்குள்ள வரணும். ஏன்னா ஒண்ணுமே இல்லை, என்னால எதுவுமே இல்லைங்கிற நிலைமைக்குள்ள அவன் கடந்து வந்தால் மாத்திரமே அவனால் என் ஆண்டவருக்காக எதையும் சாதிக்க முடியும். அல்லேலூயா. அவனால் மாத்திரமே கர்த்தருக்காக எதையும் சாதிக்க முடியும் என்பதை மறந்து விடக்கூடாது. அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம். ஒரு பாடல்கள் தான் சொல்கிறது, உன்னையே வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடலாம், சுயத்தையே சாகடித்தார், சுயமாய் வாழ்ந்திடலாம், உன்னையே
முதலாவது அவன் தன்னை வெறுக்கிறவனாக மாற வேண்டும். அல்லேலூயா. தன்னை முற்றிலுமாக சிலுவைக்கு அர்ப்பணிக்கிறவனாக மாற வேண்டும். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்துல பவுல் கலாத்திய சபைக்கு ஒரு காரியத்தை எழுதுகிறார். வாசிக்கலாம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயிரம் பிழைத்திருக்கிறேன், இது நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கும். இதுதான் முற்றிலுமாக தன்னை சாகடிப்பது காரியம். அதுதான் தன்னை முற்றிலுமாக தேவனுக்காக இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிற குணம். பவுல் அழகாக சொல்லுகிறான், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆகிலும் நான் அல்ல, இயேசுவை எனக்குள்ளே பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி அவன் தெளிவான ஒரு காரியத்தை அவன் வெளிப்படுத்துகிறதை நீங்களாலும் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருக்காக முற்றிலுமாக நாம் சிலுவையில் அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறான். வாசிக்கலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனம். அவன் எதை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவன் கற்றுக் கொடுக்கிறான். வாசிக்கலாம். கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் அவர்கள் சிலுவையிலே அறைந்து இருக்கிறார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவனுடையவர்கள் ஆண்டவரை பின்பற்றுவதை விரும்புகிற ஜனம், ஆண்டவரை முழுமையாக நான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஜனம் தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அவர்கள் அறைந்திருக்கிறார்கள். அந்த அனுபவம் பவுலுக்குள்ள வந்தவன் அவன் சொல்லுகிறான், ஆகிய நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, இயேசுவே வாழ்கிறார். அல்லேலூயா. அந்த அனுபவம் கர்த்தர் நமக்குள்ளே வாழக்கூடிய அந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கும்போது மாத்திரமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். எனவே தமிழ் நான் சொல்றது பிரியமானவர்களே, இந்த இளைஞ நாட்களில் உங்களை வெறுத்து, உங்களை முற்றிலுமாக வெறுத்து, நான் என்னாலே என்னுடைய காரியங்கள், இந்த காரியத்தை எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு நீங்கள் ஆண்டவரை பின்பற்றி வளர நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளை அதற்காக நீங்கள் பிரயோஜனப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக வேதம் சொல்வது, தன் சிலுவை எடுத்துக் கொள்ள வேண்டும். முதல்ல அவன் தன்னை வெறுக்கிறது மாத்திரமல்ல, தன்னுடைய சிலுவையை அவன் சுமக்கிறவனாக மாற வேண்டும். அவன் தன்னுடைய சிலுவையை சுமக்கிறவனாக அவன் மாறும் போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை பின்பற்றலே நம்மை வெறுக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய சிலுவையை நாம் சுமக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, சிலுவை என்பது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. அதான் வேதம் நாம் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். சிலுவை மரணம் என்பது ரோமர்களாலே கொண்டு வரப்பட்ட ஒரு மரண தண்டனை என்பதை மறந்து விடக்கூடாது. ரோமர்கள் பிரியமானவர்களே, அவர்கள் தனது வாழ்க்கையில கொண்டு வரப்பட்ட ஒரு மரண தண்டனை என்பதை மறந்து விடக்கூடாது. அந்த நாட்களே ரோமர்கள் செய்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு மகத்துவமுள்ள ஒரு காரியம் அதுவே. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் செய்கிற மகிமையான ஒரு காரியம். ரோமர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, தங்களை முற்றிலுமாக அவர்கள் பிரியமானவர்களே ரோம ராஜ்யத்துக்கு விரோதமாக ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது, ரோம ராஜ்யத்துக்கு விரோதமாக ஒரு மனிதன் அக்கிரமங்களை நடப்பிக்கும் போது, பிரியமானவர்களே அவர்களை கொலை செய்யும்படியாக, இன்றைக்கு நமக்கு எப்படி ஒரு தூக்கு தண்டனை, ஒரு மரண தண்டனையாக இருக்கிறதோ, அன்றைக்கு ரோமர்களாலே கொண்டு வரப்பட்ட ஒரு மரண தண்டனை தான் சிலுவை மரணம் என்பதை மறந்து விடக்கூடாது. என்ன செய்வாங்க சொன்னா, செங்குத்தான ஒரு மரத்திலே ஒரு மனிதனை கட்டி வைத்து விடுவார்கள். பாவம் செய்த மனிதன் அந்த மரண தண்டனைக்கு ஏதுவான ஒரு மனிதனை செங்குத்தான ஒரு மரத்திலே கட்டி வைத்து விடுவார்கள். செங்குத்தான ஒரு மரத்தை கட்டி வைத்து விட்டு அவன் மேற்படுத்த ஒரு சட்டத்தை அவர்கள் வைப்பார்கள். அந்த சட்டத்திலே 2 கைகளை வைத்து ஆணிகளை அடித்து அவர்களை அரைத்து வைத்து விடுவார்கள். அவன் உடனே மரணத்தை சந்திப்பது இல்லை. அவன் 2-3 நாட்களாக தொங்கிக் கொண்டு இருப்பான். அநேக பாடுகள், அநேக கஷ்டங்களை அவன் அனுபவிப்பான். ரத்தம் ஒழுகிக் கொண்டு இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு இடத்துல ரத்தம் அதிகமாக கிடைக்கல சொல்லுவேன். ரத்தம் இருக்கிறது என்ன வரும்? ரத்தம் இருக்கிறது என்ன வரும்? எறும்பு வரும். பார்த்துருக்கீங்களா? ரத்தம் இருக்கிறது என்ன வரும்? எறும்பு அதிகமாக வரும். அப்போ ஒரு மனிதன் சிறுவில் ரத்தம் சிந்தான்னு சொன்னா அந்த ரத்தத்தை பறக்கும்படி என்னது வரும்? எறும்பு மேல. அவன் 2 நாள் 3 நாள் சிறுவில் தொங்கிட்டே இருப்பான். யோசித்து பாருங்க, அந்த ரத்தம் உடம்பு ஃபுல்லா ரத்தம் வடியும் போது அந்த ரத்தத்தை உரிமை அந்த எறும்பு கண்டிப்பா படுகிற வேதனை என்னென்ன போச்சுக்கணும்.
இரண்டாவது, அந்த மாம்சத்தை அந்த மனிதன் தொங்கி அந்த ரத்த வாடைக்கிறவன கழுகுகள் வரும். கழுகுகள் அந்த மனிதனை அந்த அடிப்பட்ட கரையில அது கொத்தி அந்த சதையை அது கிழித்து சாப்பிட்டு கொண்டு இருக்குமா. அது அவன் உயிர் மட்டும் தான் இருந்து கொண்டு இருப்பான். அவளை வேதனைகள் பாடுகளை அனுபவித்து அவன் மரணத்தை அவன் சந்திக்க வேண்டும் என்பதற்காக ரோமர்கள் கொண்டு வந்த ஒரு காரியம். இதுல ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, இப்ப சிலுவையில இப்ப என்ன அறையணும்னு சொன்னா அந்த சிலுவை யார்தான் சுமக்கணும்? நான் தான் சுமந்து கொண்டு வரணும். அல்லேலூயா. என்ன சிலுவையில இப்ப என்ன சிலுவையில் அறையக்கூடாதுன்னு சொன்னா அந்த சிலுவை நான் தான் சுமக்கணும். எந்த மரண தண்டனை கைது அவன் சிலுவைக்கு தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறானோ அவனே அந்த சிலுவையை சுமக்கிறவனாய் மாற வேண்டும். எனவே ஆண்டவர் சொன்னார்கள், வெறுக்கிறது பெரிய காரியம் அல்ல, வெறுக்கிறது மாத்திரம் அல்ல, சிலுவையை சுமக்கிறவனாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த சிலுவை, அந்த பாடுகள் ஏற்கனவே தெரியும். நமக்கு ஒரு பாடு வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு நிந்தனைகள் இருக்கிறது. ஆண்டவரை பின்பற்றுகிற எல்லாருக்கும் பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. பிரியமானவங்க, ஆண்டவரை பின்பற்றுவது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. ஆண்டவரை இயேசுவை பின்பற்றுவது சாதாரண காரியம் அல்ல. அநேக பாடுகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் அதில் உண்டு. ஆண்டவரை இயேசு அதை கற்றுக் கொடுத்தார். பவுல் என்ன சொல்றான் பாருங்க, பிலிப்பி சபைக்கு எழுதும்போது வார்த்தை அவன் எழுதுகிறான். வாசிக்கலாம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவன் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பவுல் சபைக்கு எழுதுகிறான், கிறிஸ்துவின் நிமித்தம் விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசுவின் நிமித்தம் நன்மைகளை அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, அவன் நிமித்தமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவன் நிமித்தம் பாடுகளை அனுபவிப்பதும் நமக்கு அருளப்பட்ட ஒரு காரியம் என்று பவுல் எழுதுகிறான். அல்லேலூயா. நமக்கு அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில பாடுகளை நெருக்கங்கள் உண்டு. ஒவ்வொரு மனிதனும் பிரியமானவர்களே, இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதனும் அவன் சிலுவையை அவன் சுமக்க ஆரம்பிக்கிறான். சிலுவை என்று சொன்னாலே பாடுகள், சிலுவை என்று சொன்னாலே ஒரு மரண தண்டனை, ஒரு மரணம். நமக்கு முன்னால ஒரு பெரிய ஒரு பாடு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடுகள் நாம் சுமந்து ஆண்டவரை பின் செல்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு மலைப்பிரசங்கத்தில் அதை கற்றுக் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு தம்முடைய ஊழியத்தின் நாட்களில் மலைப்பிரசங்கத்தில் அதை கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 5வது அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கலாம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களா, சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அப்படியே துன்பப்படுத்தினார்கள். ஆண்டவர் தெளிவாக கற்றுக் கொடுக்கும், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான வார்த்தைகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வானா, நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் வருகிற பாடுகளை கர்த்தர் ஊழியத்தோட ஆரம்பத்தில் என் நிமித்தம் நீங்க பாடுபடுவீங்க, என் நிமித்தம் நீங்க கஷ்டப்படுவீங்க, என் நிமித்தம் அநேக பழிகள் உங்க மேல வரும், என் நிமித்தம் என்னுடைய நாமத்தை மேல அநேகர் உங்களை பொய்யாக பேசுவாங்க, நீங்க செய்யாத காரியத்தை செய்துன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு உருவான அவமான வார்த்தைகளை கொண்டு வருவாங்க, உங்களுடைய வாழ்க்கையில நிந்தனைகளை கொண்டு வருவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, மகிழ்ந்து கழிவுறுங்கள், பரலோகத்தில் ஒரு பலன் மிகுதியாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தில் அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் வரக்கூடிய நெருக்கங்களை கர்த்தர் எழுதுகிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்க பாடுகள் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரை பின்பற்ற ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த நெருக்கம், ஏன் எனக்கு இப்படிப்பட்டதான சூழ்நிலை. அநேகர் கேட்கக்கூடிய காரியம் தான், ஐயா அவங்க அப்படி நடக்கிறாங்களே, ஏன் ஒரு தண்டனை வராதா, கர்த்தர் தண்டிக்க மாட்டாரா, கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டாரா, ஏன் நமக்கு எதிராக இந்த காரியத்தை செய்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவரை பின்பற்றுகிற மனிதனுக்கு பாடுகளும் நிந்தனைகளும் உண்டு. அல்லேலூயா. பாடுபடுவதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், அது நமக்கு அருளப்பட்ட ஒரு காரியம். கர்த்தர் ஏற்கனவே சொல்ல, நிமித்தம் இந்த காரியங்கள் வரும், அவமான பேச்சுகள் வரும், நிந்தையான பேச்சுகள் வரும், பொய்யாய் பேசுவார்கள், அப்பெரியமானே தேவையில்லாத காரியங்கள் பேசுவாங்க. ஆனா கவலைப்படாத, சந்தோஷத்தோடு மகிழ்ந்து கழிவுற பரலோகத்தை விட வெள்ள மிகுதியாக இருக்கும்.
பவுல் பிலிப்பியர் 1:22 சொன்னான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. அல்லேலூயா. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே, மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெங்கே ஆதாயமே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெங்கே ஆதாயமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. நீ என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. பாடுகள் நமக்கு அருளப்பட்ட ஒரு காரியம். எனவே பவுல் சொன்னான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பவுல் சொல்றான் பாருங்க, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 28 வரை உள்ள வசனத்தை வாசிக்கும் போது அவன் அநேக விதமான காரியங்கள், அந்த பாடுகளை குறித்து அவன் தெளிவாக சொல்லுகிறதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23 வாசிக்கும் போது தனக்கு வரும் பாடுகள், மனிதனுக்கு வர பாடுகள், நெருக்கங்களுக்கு அவன் எழுதுகிறான். ஆண்டவருக்காக பவுல் பட்ட பாடுகள், ஆண்டவருக்காக இந்த நிந்தனைகள், கர்த்தருக்காக அவன் பெற்ற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவன் எழுதுகிறான். வீட்டில் படிச்சு பாருங்களுக்கு தெரியும். வீட்டில் படிச்சு பாருங்க, அவன் சொல்லுகிறான், நான் சிறையில் இருந்தேன், நான் கர்த்தருக்காக பாடுகளை அனுபவித்தேன். 23 வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களா? நான் அதிகம் புத்திகரமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்கள் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டவன், 3 தரம் விமானங்களால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலில் ஒரு பகல் முழுவதும் போக்கினேன். வாசிக்கலாம். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆண்களால் வந்த மோசங்கள், கல்லர்களால் வந்த மோசங்கள், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்கள், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள், பட்டணங்களில் உண்டான மோசங்கள், வனாந்தரத்தில் உண்டான மோசங்கள், சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள், கள்ள சரணத்தில் வந்த மோசங்கள், பிரயாசம், வருத்தம், அநேக முறை கண்விழிப்பு, பசி, தாகம், அநேக முறை உபவாசம், குளிர், நிர்வாணத்திலும் நான் இருந்தேன். இவை முதல்ல அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டான கவலை என்னை நாள்தோறும் நெருக்கினது. பவுலுடைய பாடுகள், சுகமாய் வாழ்ந்தவன், 11 கப்பலுக்கு சொந்தக்காரன், சுகமாய் வாழ்ந்தவன், ரோம குடியுரிமை பெற்றவன், அதிகாரம் பெற்றவனாக இருந்தான். என் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் வெறுத்து எப்பொழுது அவரை பின்பற்ற ஆரம்பித்தானோ அவன் பட்ட பாடுகளுக்கு அளவே இல்லை. அவனுக்கு வந்த நெருக்கங்களுக்கு அளவே இல்லை. அடிக்கடி எனக்கு ஒரு பாடுகள் நெருக்கம் வருவதெல்லாம் என் மனசு என்ன தேற்றுற ஒரே ஒரு காரணம், போடா பவுலை விட என்னை அதிக பாடுபட்டுட்டீங்க, என்னை தேற்றுகிற ஒரே ஒரு வாழ்க்கை பவுலுடைய சரித்திரமானதானே. சில பேருக்கு நான் என்ன சொல்றேன், ஆண்டவரே ஏன் இவ்வளவு பாடு, மனுஷன் தானே, எனக்குள்ளே வருவாங்களாதா, அந்த வரும். ஆண்டவரே ஏன் உமக்காக ஊழியத்தை செய்யறேன்னு, நான் இவ்வளவு உண்மையா இருக்கிறேன்னு, ஊழியத்தில் நான் கஷ்டப்படுறேன், மக்களுக்காக இவ்வளவு காரணம் செய்யறேன்னு, உங்களுடைய ஊழியத்தை நீங்க சொல்லதான் செய்யறேன்னு, ஏன் எனக்கு இந்த நிந்தனை, ஏன் எனக்கு இந்த அவமானம்,
பேசுவாங்க, நான் செய்யாத காரியத்தை பேசுறேன், ஏன் எனக்கு என்ன? அப்பதான் எனக்கு நடக்கோடா பவுல் படாத பாடலை பட்டுட்டேன். அவன் பட்ட பாடல ஒரு சிங்கிள் அளவு கூட நம்ம என்ன செய்யல படல. ஆனா சின்ன நிறுத்தம் வந்தாலும் ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம். ஏன்னா சிலுவை பின்பற்ற சுமக்க நமக்கு மனம் இல்லை. கர்த்தருடைய சிலுவை சுமக்க நமக்கு மனம் இல்லை. கர்த்தரோடு கூட பாடுகளை அனுபவிக்க நமக்கு மனம் இல்லை. சுகபோகமாய் வாழ்ந்தவன் என் ஆண்டவரை பின்பற்ற எப்பொழுது ஆரம்பித்தானோ அவன் தன்னுடைய வாழ்க்கையில் வந்த ஊழியத்தினால் பட்ட கஷ்டங்களை அவன் தெளிவாக எழுதுவான். என்னைத்தான் சொன்னான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். அவர் மாத்திரம் அவருக்காக எதையும் அதற்காக ஆண்டவராக இயேசு ஒரே ஒரு தடவை தங்களாக அடிபட்டான். இவள் தான் 3 தடவை அடிபட்டேன் எழுதுவான். எப்படி இருந்தவர்கள் யோசிக்குவாங்க. இயேசு ஒரு தடவை தான் சாட்டையில் அடிச்சாங்க, இவன் சொன்னான் 3 தடவை அடிபட்டு. எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நிர்வாணமாக இருந்தான். கப்பல் செட்ல பசி, பஞ்சம், நெருக்கம், மோசங்களுக்கு தெரியலாம். சொந்த ஜனங்களால் மோசம், நம்பின சகோதராலே மோசம், பட்டணங்கள் மோசம், வெளியில இருக்கிற மோசம், எங்க போனாலும் அவனுக்கு கூட விரும்புகிற காரியங்கள். அவன் சொல்றான், அதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த பாடுகளின் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டு கிடைச்சது அவன் எழுதுகிறான். அதுதான் வேதம் சொல்லுது, அவரை பின்பற்றுகிற ஜனம் சிலுவையை சுமக்கிற ஜனமாக இருக்கணும். சிலுவை சுமக்காம கர்த்தருக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரணம். முதல் நான் சொன்ன சுயத்தை வெறுக்கணும், முற்றிலும் வெறுக்கணும். நமக்குள்ள அந்த பெருமை, வேட்டி, அகங்காரம் எல்லாவற்றையும் வெறுக்காம கர்த்தரை யாரும் பின்பற்ற முடியாது. 2வது பாடுகள், நான் ஆண்டவரை பின்பற்றினால் பாடுகள் எனக்கு வைக்கப்பட்ட இந்த நிலைமை நமக்கு எத்தனை பாடுகள் அவமானம் தான் சரி, ஆண்டவருக்கு அது மகிழ்ச்சியாக அவரை பின்பற்ற விரும்பும் போது பல்லவர் ராஜ்யத்தில் கர்த்தர் நமக்கு பலனை அதிகமாக வைத்திருக்கிறார். இது ஊழியக்காலம் மாத்திரமல்ல, சபைக்கு கர்த்தர் எழுதுகிறார். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது 2வது சபையாக செருமனா சபைக்கு கர்த்தர் வார்த்தை எழுதுகிறார். வாசிக்கிறோம். நீ படுகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாது. இதோ நீங்க சோதிக்கப்படுவதற்காக விசுவாசம் உங்களை சிலர் காவலை போடலாம், 10 நாள் உபத்திரப்படுவீங்க. ஆகிலும் நீ மரணம் உண்மையாகிறது, அப்பொழுது ஜீவனுக்கு இடத்தை உனக்கு நான் தருவேன். நீ உண்மையாக பாடுகள் உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சபைக்கு எழுதுக, சிறுமனா சபைக்கு சொல்லுகிறார், காவலில் வைக்கப்படுவர், உன்னை நியாயசத்தை நிறுத்துவாங்க. அங்க உன்னை நியாய விசாரிக்க உனக்கு பொய் சாட்சிகள் எழுப்பும், உனக்கு உறுதியான காரியங்கள் எழுப்பும். கவலைப்படாத, உண்மையாக நான் உனக்கு ஜீவன்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எனவே பாடுகள் நெருக்கம் நமக்கு வைக்கப்பட்டது நீங்கள் நான் மறந்து விடக்கூடாது. எனவே பிரியமானது, ஒவ்வொரு நாளும் நமக்காக இந்த பாடுகள் நடுவில் கர்த்தரை நீங்கள் நான் பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கடைசியாக வேதம் சொல்கிறது, அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடமை. அதற்கு பிற்பாடு ஆண்டவர் பின்பற்ற முடியும். முதல்ல தன்னை சுயத்தை இருக்கணும், 2வது அவன் பாடுகள் நல்ல சிலுவை சுமக்கணும், அதற்கு பிற்பாடு இயேசுவை பின்பற்ற முடியும். ஒரே நேரத்தில் ஒரே சமயத்துல உலகத்துக்காக ஆண்டவருக்காக ஒரு மனிதன் வாழ முடியாது. ஒரே நேரத்துல ஒரே சமயத்துல உலகத்துக்காகவும் மனித ஆண்டவருக்காகவும் எந்த ஒரு மனிதனை வாழவே முடியாது. வேதம் நம்ம கற்றுப்படுகிற ஒரு காரியம் தான். வாசிக்கலாம், 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனுக்கு பிதாவுடைய அன்பு இல்லை. அல்லேலூயா. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவுடைய அன்பு அவனுக்கு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் தெளிவாக இருந்தால், உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருங்கள். 2 விதமான அன்பு ஒரு நேரத்தில் ஒரு மனிதன் எங்குமே செலுத்த முடியாது. ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் ஆண்டவரை உலகத்தையும் எந்த ஒரு மனிதனும் பின்பற்ற முடியாது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது.
வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான். எனவே தான் வேதம் சொல்லுது, பிரியமான உலகத்திலும் உலகத்தை உள்ளவர்களிலும் நீங்கள் அன்பு கூறாதீர்கள். அல்லேலூயா. உலகத்தை முற்றிலும் வெறுத்து கர்த்தரை மாத்திரமே நீங்கள் பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவரை மாத்திரமே நீங்கள் சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம் பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக எப்பொழுது அப்போஸ்தலர் பவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானோ, எப்பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தன்னை முற்றிலுமாக ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க ஆரம்பித்தானோ, அப்பொழுது பவுல் என்ன செய்தார் தெரியுமா? 20ஆம் வசனம் சொல்கிறது, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கிக்க தொடங்கினான். அல்லேலூயா. அவன் ஆலயத்தில் இயேசுவை துன்பப்படுத்தினவன், சபையை பாழாக்கினவன் எப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானோ அப்பொழுது பாடுகளை சுமக்க ஆரம்பித்தான், இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தான், அவரே தேவன் என்று சொல்லி வழங்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்டியானிட்டி. பவுல் தன்னுடைய வாழ்க்கையை அதை வெளிப்படுத்தினான். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் அவன் பிரசங்கித்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில வெளியே கொண்டு வந்தான். தன்னை வெறுத்தான், ஆண்டவரை பின்பற்றினான், சிலுவையை சுமந்தான், ஆண்டவரோடு கூட உறவாட ஆரம்பித்தான். எனவே தான் நான் சொல்ல முடிந்தது, நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை படித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதிகளிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மகிமையான ஒரு ஓட்டம், மகிமையான ஒரு ஓட்டம், மகத்துவமுள்ள ஓட்டம். கர்த்தர் அந்த வசனத்தை பின்பற்றினவன் கடைசியாக சொன்னான், எல்லாவற்றையும் நான் சரியாக முடித்தேன் என்று சொல்கிறான். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் ஆண்டவருடைய சிஷ்யர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், அதுதான் அவரை பின்பற்றிய எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு வார்த்தை. எனவே கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த 2 நாட்களில் நீங்கள் உணவை வெறுத்து இருப்பது பெரிய காரியம் அல்ல, ஒருவேளை ஆகாரத்தை வெறுத்து நீங்கள் இருப்பது பெரிய காரியம் அல்ல, ஒருவேளை மாம்சத்தை வெறுத்து நீங்கள் ஏதோ ஒரு காரியம் செய்வதல்ல. இந்த வசனத்தின்படி உங்களை வெறுக்கிற பிள்ளைகளாக, சிலுவை சுமக்கிற பிள்ளைகளாக, கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக இந்த நாட்கள் இங்கே புரோஜனப்படுத்த என்று சொன்னால், வருகிற நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கும். வருகிற நாட்கள் தேவனாலே மகிமைப்படுத்தப்பட்ட நாளாக இருக்கும். எல்லாவற்றிலும் தேவ ராஜ்யத்தில் உங்களுக்காக பலனை வைத்திருக்கிறார். அந்த பலனை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை நடத்த அவர் பலனுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக அவருடைய சமூக அர்ப்பணித்து சொல்லுமா, கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கம் கிருபைகள் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், இதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர்கள் தந்த மேலான கிருபைகளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், இதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். எருசலேமிலே தான் படப்போகிற பாடுகளை குறித்து நம்முடைய சிஷ்யர்களுக்கு சொல்லும்போது அவர்கள் நம்முடைய தேவனுக்கு ஏற்றவை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்கிற அந்த வேலையை அப்பா நீ சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரே, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், ஒருவன் என்னை முற்றிலுமாக என்னை பின்பற்றி வர விரும்பினான், ஒருவன் என்னுடைய அடிச்சோடுகளை பின்பற்றி வர விரும்பினான், அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் என்று சொன்னீர்கள் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு ஜனங்கள் கர்த்தரை பின்பற்றுகிற ஜனங்களை மாற்றும் ஆண்டவரே. கர்த்தருக்காய் வரவேற்கமுள்ள பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுகிறாங்க. கர்த்தருக்காக எல்லாவற்றையும் அற்பமாக எண்ணுகிற பிள்ளைகளை கர்த்தர் மாற்றும் ஆண்டவரே. பவுல் சொன்னானே, என் ஆண்டவர் அறிவிற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் சொன்னது ஆண்டவரே. எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி, உலக பொருட்கள், உலக ஆசைகள் நஷ்டம் என்று எண்ணி ஆண்டவரே. கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளை கர்த்தர் மாற்றும் ஆண்டவரே. கர்த்தரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, உங்களை பின்பற்றுகிற பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, பாடுகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்ப நெருக்கங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. எல்லாம் எங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு காரியம் ஆண்டவரே. அந்த பாடுகள் நடுவில் மகிழ்ந்து கலை கூறும்படியாக இயேசுவின் நாமத்தினால் வருகிற நிந்தனைகள், இயேசுவின் நாமத்தினால் வருகிற பாடுகள், இயேசுவின் நாமத்தினால் வருகிற பரியாச உதவிகள் ஆண்டவரே, எப்படிப்பட்ட ஜனத்தின் நடுவில் நாங்கள் சந்தோஷத்தை மகிழ்ந்து கலை கூறும்படியாக அப்பா அந்த கிருபை பாராட்டும்படி நிச்சயிக்க ஸ்தோத்திரம். பின்பற்றி வர கிருபை தாரும் ஆண்டவரே. இயேசுவை முற்றிலுமாய் பின்பற்றுகிற பிள்ளைகளை மாற்றும் ஆண்டவரே. அப்பா நம்மை பின்தொடர்கிற பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவீராக. அவளை போல நல்ல ஒரு போராட்டத்தை போராட கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் ஓட்டத்தை முடித்த கர்த்தர் கிருபை தாரும். விசுவாசத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, எங்களுக்காக வைக்கப்பட்டது அந்த நீதி எங்களிடம்
ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் அந்த மகிமையான கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக பரம தகப்பன் எங்களை தகுதி கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, 2 நாட்களை நாங்கள் வீணாக கழித்து விடாதபடியாக இந்த 2 நாட்களை கர்த்தருக்காக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படியாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்கள் பெரிய ஒரு முன்னேற்றத்தை கற்றுக்கொள்ளும்படியாக பரம தகப்பன் எனக்கு நாங்கள் செபிக்கிறோம். அந்த இருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பலப்பட்டது ஆவியினால் வல்லமை நிரப்ப மாட்டாங்க, ஒவ்வொரு மேலும் உன்னதமான கிருபை தங்கி இருக்கட்டும். கர்த்தருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளை கதை நிறுத்துவீராக, உண்மை பின்பற்றுகிற பிள்ளைகளை கதை நிறுத்த மாட்டாங்க. கர்த்தருக்காக எழுந்து பிரகாசித்த விளக்கலை கதை மாற்றப்படுகிறாக. பரம தகப்பனை நிகழ்வு நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம். கதை வல்லமை கலந்து இருக்கணும். தேவையோடு இருக்க ஜனங்களுடைய தேவைகளை கதை சந்திப்பீராக. குறைவோடு அந்த பிள்ளைகளுடைய குறைகளை கதை நிறைவாக்க மாட்டாங்க. அப்பாவை எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை கதை கொடுங்க. நீர் நடத்தபடியாக பரம தகப்பனை நிகழ்வு செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவரே, அப்ப ஆராதனை மூலமாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஒவ்வொரு பிள்ளைகளை கதை ஆசீர்வதித்து நீர் நடத்தும் நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம். கதை வல்லமை கலந்து இருக்கணும். என் பிள்ளைகள் எல்லாம் எடுத்து பயன்படுத்தும், மகிமைப்படும். தாழ்த்தினுடைய சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஸ்நேகமும் என்றும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து நடத்துவாராக.